ஓம் கோட்டிச்சந்திர பிரதீகாசம் சிவம் ஸ்வேதாபிதானகம் அஹம் வந்தே மகாதேவம் சுபஞ்சாதிமதேசிகம். ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நமः. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நமः. இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம பாடசாலை மாணவர்கள் இந்த மாதாந்திர சதஸ்ல காரணாகமத்தில் இருக்கக்கூடிய நித்தியார்ச்சனா விதி பட்டணத்துல இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஆதிசைவர்களுடைய விசேஷங்களை சொல்லக்கூடிய ஒரே ஸ்லோகத்தை எடுத்து கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். அந்த ஸ்லோகத்தை பத்தி பார்ப்போமா? சுத்தைஸ்வத்விஜைர் முக்கியைஹி சதாச்சார சமன்விதைஹி க்ஷுத்ரம் பத்ரம் சமாயுக்தம் வேத வேதாங்க பாரகைஹி ஏதைரதிஷ்டிதம் விந்தியா கிரேர் தக்ஷிண பூமிகா. இந்த ஸ்லோகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல முதல் பதமா இருக்கக்கூடிய சுத்தைஹி அந்த பதத்தை பத்தி இப்ப பார்ப்போம். சுத்தைஹி அப்படின்னா என்னதுன்னா சுத்தமானது. எது சுத்தமானது? யார் சுத்தமானவர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்த விட இந்த 36 தத்துவங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய எம்பொருளாகிய சிவபெருமான் தான் சுத்தமானவர். அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் சைவம். இந்த சைவமும் சுத்தமானது. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. சுத்தத்வாத் சிவமுத்திஷ்டம் சிவாஜாத்தம் ஹி சைவகம் சுத்த சைவ சமாயோகாத் சுத்தம் சிவமிதி ஸ்மிருதம். சிவபெருமான் சுத்தமானவர், அவரிடமிருந்து வந்த சைவமும் சுத்தமானது. அது போலதான் சுத்தமான சிவபெருமான் இருந்து வந்தவங்க தான் சிவாச்சாரியார்களும். அவங்களும் சுத்தமானவர்கள் தான். அவங்களையும் சுத்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சுத்தைஹி அப்படின்றதுக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்து சிவத்விஜைஹி, இந்த சிவாச்சாரியார்களை தான் இங்க சிவத்விஜைஹி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதென்ன சிவத்விஜைஹி அப்படின்னு பார்த்தோம்னா, சிவேனோத்பத்தியதே சைவஹா தஸ்மாத் ஜாத சிவத்விஜஹா. உன்ன சொல்ல மாதிரிதான் சிவபெருமானால தோற்றுவிச்சதுதான் சைவ சமயம். இந்த சைவ சமயம் தான் எல்லா சமயங்களுக்கும் தாயா இருக்கு. சைவ சமயம் தான் முதல் சமயம். இதுல இருந்து வந்ததுதான் மற்ற சமயங்கள் எல்லாமே. அதனால அதே போலதான் சிவபெருமான் இருந்து வந்தவங்க தான் சிவத்விஜர்களும். ஏன் இவங்களுக்கு சிவத்விஜர்கள் அப்படின்னு பேருன்னு பார்த்தோம்னா, நேரடியா சிவபெருமானால சிருஷ்டிக்கப்பட்டதுனால இவங்களுக்கு சிவத்விஜர்கள் அப்படின்னு பேரு. நம்ம சிவபெருமானுடைய 5 முகத்துல இருந்து 5 ரிஷிகள் தோன்றாங்க. கௌஷிக ரிஷி, காஷ்யப ரிஷி, பாரத்வாஜ ரிஷி, கௌதம ரிஷி, அகஸ்திய ரிஷி. இவங்களுடைய வம்சங்கள் எல்லாமே சிவத்விஜர்கள், அதாவது சிவாச்சாரியர்கள் தான். இப்படிப்பட்ட சுத்தமான சிவபெருமான் இருந்து வந்த இந்த சிவத்விஜர்கள் இந்த லோகத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்காங்க. அதுதான் அடுத்த பதம் முக்கியி. ஏன் இவங்க முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதே சிவத்விஜா புரோக்தாக லோக பூஜ்யா பவந்தி ஏபிரேவ பிரகர்த்தவ்யம் யஜனம் ஸ்வபரார்த்தகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சிவபெருமான் தான் இந்த உலகத்தை படைக்கிறாரு. இருந்தாலும் கர்ப்பத்திலேயே தீட்சிக்கப்பட்டவர்கள் தான் சிவாச்சாரியர்கள். அவங்கனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான காட்ட முடியும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஏதே சிவத்விஜா புரோக்தாக, இவர்கள் தான் சிவத்விஜர்கள். இவர்களை லோகபூஜ்யா பவந்திஹி, இவங்களை இந்த சிவத்விஜர்களை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் பூஜை பண்ணுதாமா. இவங்களை ஒரு குருவா ஏற்றி இவங்களை வணங்குறாங்களாமா. ஏன்னு பார்த்தோம்னா, ஏபிரேவ பிரகர்த்தவ்யம் யஜனம் ஸ்வபரார்த்தகம். ஏன்னா இந்த சிவத்விஜர்கள் 2 விஷயம் பண்றாங்க. ஒண்ணு, யஜனம்னு சொல்லக்கூடிய அவங்க ஆத்மாவை ரட்சணை செய்யக்கூடிய ஆத்மார்த்த பூஜை அவங்களுக்காக அவங்க பண்றாங்க. அடுத்தது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரோட மோட்சத்துக்காகவும் பரார்த்த பூஜையை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த உலகத்துக்கே லோக குருவா, ஜெகத்குருவா இருக்காங்க. அதான் ஆகமங்கள் சொல்லியிருக்கு. ஜெகத்குரு மிதிக்யாதம் ஆச்சாரியஸ்ய பிரகீர்த்திதம். இவங்க தான் இந்த உலகத்துக்கே ஜெகத்குருவா இருக்காங்க. இதெல்லாம் செய்யறதுனாலதான் இவங்க இந்த லோகத்துக்கு முக்கியமா இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சிவாச்சாரியார்கள், சிவத்விஜர்கள் எப்படி இருக்காங்கன்னா சதாச்சாரமா இருக்காங்க. அததான் அடுத்த
பதம் வந்து சதாச்சார சமன்விதைகி. அது என்ன ஆச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாரதா திலகம் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்துல ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயமாச்சரதே யஸ்மாத் ஆச்சாரியஸ்தேன கத்தியதே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தம், வேண்டாதவற்றை விலக்கி. எதெல்லாம் வேண்டாதவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நந்தியம்பெருமான் வந்து சிவபெருமான்கிட்ட 16 வரங்கள் கேட்கிறாரு. இதுல முதல் வரம் வந்து மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும். மறைகள்னா வேதங்கள். வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு? வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. இந்த வேதங்கள் வந்து மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை குறித்து சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த சிவபெருமானை விட ஒரு கடவுள் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றது ஒரு சிவாபராதம். அடுத்து சைவ நிந்தனை. சைவம் அப்படின்னா நம்ம சைவ சமயமும் சிவாகமமும் தான் சைவம். இந்த சைவ சமயத்தை விட ஒரு சமயம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதும் ஒரு சிவாபராதம். அதே மாதிரி ஆகமங்கள்ல இருக்கக்கூடிய பிரமாணங்களை விட வேறொரு சாஸ்திரம் வேறொரு பிரமாணங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்றதும் சிவாபராதங்கள் தான். இந்த விதமான சிவாபராதங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்யாம ஆச்சாரே ஸ்தாபகித்யபி, ஆகமங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் எல்லாம் நம்ம ஸ்தாபிச்சு ஸ்வயமாச்சாரத்தே எஸ்மாத்து, நம்ம வந்து அந்த ஆச்சாரங்கள்லாம் வந்து கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சோம்னா அவங்க தான் வந்து ஆச்சாரியர்கள். அதுதான் ஆச்சாரிய ஸ்தேன கத்தியத்தை, அவர்களை தான் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வாழ்ற முறையே வந்து ஆச்சாரம். இப்ப நம்ம ஆச்சாரத்தை பத்தி பார்த்துட்டோம். அது என்ன ஆச்சாரம், எது ஆச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவமேவா ஸ்ருதோ நித்தியம் வாங் மன காய கர்மபிகி. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்லோகம் வந்து ஏதோ ஒரு ஆச்சாரம் எனப்படுவது வந்து ஆணவாதி மலங்களை வந்து நம்ம கிட்ட இருந்து நீக்கி சிவபெருமானை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்யறது தான் ஆச்சாரம். அந்த ஆச்சார முறையானது நம்ம மனம் மெய் மொழிகள்னால நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்லோகம். இன்னும் தெளிவா பார்த்தோம்னா, சிவமேவா ஸ்ருதோ நித்தியம். இப்போ உலகத்துல வந்து எந்த ஒரு உயிருமே ஒரு உயிரை வந்து ஆசரிச்சுதான் இருக்கும். ஒரு பூனைக்குட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பூனைக்குட்டியோட தாயை வந்து அந்த பூனைக்குட்டி ஆசரிச்சிருக்கும். ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட தாயை ஆசரிச்சிருக்கும். அது போல நம்ம சிவத்விஜர்கள் வந்து சிவபெருமான ஆசரித்து தான் இருக்கணும். அதுதான் சிவமேவா ஸ்ருதோ நித்தியம், சிவனையே ஆசரிச்சு இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பதம். எப்படின்னு பார்த்தோம்னா, நித்தியமுமே வாங்மன காய கர்மபிகி, நம்ம எப்பயுமே வந்து வாக் தத்துவம்னு சொல்லக்கூடிய நம்ம வாக்னாலையும் சிவபெருமான ஆசரிச்சுதான் இருக்கணும். மனஸ்தத்துவம்னு சொல்லக்கூடிய நம்ம மனசுனாலையும் சிவபெருமான ஆசரிச்சுதான் இருக்கணும். காயம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புல இருக்க ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் தன்மாத்திரைகள் இது எல்லாமே சிவபெருமான் ஆசரிச்சுதான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வாங் மன காயம் இது மூணுமே செய்யக்கூடிய எல்லா கர்மாக்களுமே சிவபெருமானுக்கு அர்ப்பணம் அப்படின்றது வந்து இந்த ஆச்சாரம். இதுதான் வந்து பிராத்தஸ்மரணத்துல ஒரு ஸ்லோகம் வரும். பிராத்த பிரபிருதி சாயாந்தம் சாயாதி பிராத்தரந்ததா எத்கரோமி ஜெகநாத ததஸ்து தவ பூஜனம். நான் காலையில இருந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சாயங்காலம் வரைக்கும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம். நான் சாயங்காலத்துல இருந்து காலையில வரைக்கும் செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே சிவபெருமானுக்கு அர்ப்பணம். நான் செய்யக்கூடிய எல்லாமே சிவபெருமானுக்கு தான், சிவபெருமானுக்கிட்டேயே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றது தான் அந்த ஸ்லோகம். இதுவே வந்து சிவமானச பூஜையில வந்து எத்யத் கர்ம கரோமி, என்ன வேலை செஞ்சாலும் எந்த கர்மா நம்ம செஞ்சாலும் தத்ததகிலம் அது எல்லாமே சம்போர் தவாராதனம். அது எந்த எல்லா கர்மங்களுமே எல்லா கர்மாக்களுமே சிவபெருமானுக்கு வந்து அர்ப்பணம் அப்படின்றது தான் இந்த வாக்கியமானது சொல்லுது. இதுவும் ஒரு ஆச்சரணை. அடுத்து இன்னொரு ஆச்சரணை வந்து பார்த்தோம்னா, திக்பஸ்ம ரஹிதம் பாலம் திக்ராமம் அசிவாலயம் திகனீஷார்ச்சனம் ஜென்ம திக்வித்யாம் அசிவாஸ்ரயாம். இந்த ஸ்லோகத்தை பத்தி பார்த்தோம்னா, திக்பஸ்ம ரஹிதம் பாலம், ஒரு நெற்றின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த நெற்றியில கண்டிப்பா விபூதியானது இருக்கணும். அப்படி விபூதி இல்லைன்னா அந்த நெற்றி வந்து நீரில்லா நெற்றிப்பால். அந்த நெற்றியானது
இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம விபூதி அணியாம இருக்கிறது நம்ம ஆச்சாரம் கிடையாது. நம்ம விபூதி அடைஞ்சு இருக்கிறது தான் நம்ம ஆச்சாரியம். அதைத்தான் இந்த பதம் சொல்லுது. அடுத்தது பார்த்தோம்னா திக்ராமம் அசிவாலயம். ஒரு ஊர் ஒரு கிராமம் அப்படின்னு இருந்ததுன்னா அங்க கண்டிப்பா ஒரு சிவாலயமானது இருக்கணும். நம்ம மதுரையில பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கோயில் ஊருக்கு நடுவுல இருக்கும். அந்த காலத்துல தெருக்கள் எல்லாமே அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை அனுசரிச்சுதான் தெருக்கள் உருவாயிருக்கு. என்னதான் ஒரு மாடர்ன் சிட்டியா இருந்தாலுமே அங்க சின்னதா ஒரு சிவாலயமாவது கண்டிப்பா இருக்கணும். அப்படி சிவாலயம் இல்லாத ஊர்ல நம்ம இருக்கிறது நம்ம ஆசரணை கிடையாது. அதுதான் கோவில் இல்லா ஊர்பால். கோவில் இல்லாத ஊர் ஆச்சரணையான ஒரு இடமானது கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம சிவாலயம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் நம்மளுடைய ஆச்சரணை. இதுதான் இந்த பதம் சொல்லுது. அடுத்தது பார்த்தோம்னா ஜிகணீஷார்ச்சனம் ஜென்ம. இந்த பதம் என்ன சொல்லுதுன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஜென்மாலேயே ரொம்பவே மேலானது இந்த மனித பிறவி. 84 லட்சம் யோனி பேதங்களை கடந்துதான் இந்த மனித பிறவியை நம்ம எடுக்கிறோம். இந்த மனித பிறவியிலையும் நம்ம மாயையான விஷயங்களுக்குலாம் போனோம்னா அது பிரயோஜனமே இருக்காது. அதுதான் சிவனை அர்ச்சிக்காத ஜென்மம் பால். இந்த ஜென்மா நம்ம எடுத்துட்டோம்னா சிவபெருமான பூஜை செஞ்சே ஆகணும். அப்படி சிவபெருமான பூஜை செய்யாம இருந்தா இந்த ஜென்மா எடுத்து நமக்கு பிரயோஜனமே இல்லை. அது நம்ம ஆச்சாரமும் கிடையாது. சிவபெருமான பூஜை செய்யறது தான் நம்மளுடைய ஆச்சாரம். அடுத்தது பார்த்தோம்னா திக்வித்யாம் அசிவாஸ்ரயாம். இந்த இந்த பதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஒரு வித்யை ஒரு ஞானமானது நம்ம கத்துக்கிறோம், ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது சிவனை காட்டுற ஒரு விஷயமா தான் இருக்கணும். சிவனை காட்டாத கல்வி பால். ஒரு சிவபெருமானை பத்தி ஒரு விஷயம் ஒரு வித்தியானது சொல்லல அப்படின்னா அது ஆச்சாரம் கிடையாது. சிவபெருமானை பற்றி எது சொல்லுதோ சிவனை எது காட்டுதோ அதுதான் ஆச்சாரமான விஷயம். அது என்ன அது என்ன விதமான ஆச்சாரம் என்ன விதமான ஸ்லோகங்களா இருக்கணும்னு பார்த்தோம்னா ஓம் ஏதானி தானி சிவ மந்திர பவித்ரிதானி பஸ்மானி கல்மஷ ஹராணி சுமுக்திதானி த்ரைபுண்ட்ரகாணி ரச்சிதானி லலாட்டபட்டே லும்பந்தி தெய்வ லிகிதானி துரக்ஷராணி. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இந்த மாதிரி பிரமாணங்கள் தான் சிவபெருமான காட்டக்கூடிய வித்யை. அடுத்து இப்ப நம்ம இந்த ஆச்சாரம்லாம் பார்த்தோம்ல, இந்த ஆச்சாரத்தினுடைய அவசியங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஆச்சார பிரதமோ தர்ம சுக்தியுக்த ஸ்மார்த்தயேவ தஸ்மாதஸ்மின் சமாயுக்தோ நித்யம் ஸ்யாத் ஆத்மனோ த்விஜः ஆச்சாரோ த்விவிதः ப்ரோக்தः சாஸ்திரியோ லௌகிகஸ்ததா உபாவபி பிரகர்த்தவ்யோ ந தியாஜ்யோ சுபமிச்சதா ஆச்சாரால்லபதே சாயுः ஆச்சாரால்லபதே பிரஜாः ஆச்சாராதன்னமக்ஷய்யம் ஆச்சாரோ ஹந்தி பாதகம் ஆச்சாரः பிரதமோ தர்மோ நிருணாம் கல்யாணகாரகः இஹலோகே சுகீ பூத்வா பரத்ர லபதே சுகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஆச்சாரः பிரதமோ தர்மஹா. நம்ம வாழ்க்கையில முதல் தர்மமா இருக்கக்கூடியதே இந்த ஆச்சாரம் தானாமா. எப்படிப்பட்ட ஆச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தியுக்த ஸ்மார்த்த ஏவச்ச. நம்ம வேதங்கள்லயும் ஸ்மிருதிகள்லயும் சொல்லப்படுற ஆச்சாரம் தான் நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் தஸ்மாதஸ்மின் சமாயுக்தோ. அப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் தான் நம்ம கடைபிடிக்கணும். எப்படின்னா நித்தியம் சியாத் ஆத்மனோத்விஜா. நித்தியமும் த்விஜர்களானவர்கள் இந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும். அடுத்து பார்த்தோம்னா ஆச்சாரோ த்விவித புரோக்தா சாஸ்திரியோ லௌகிகஸ்ததா. இந்த ஆச்சாரம் இரண்டு விதமா இருக்கு. சாஸ்திரியம் லௌகிகம் அப்படின்னு இரண்டு விதமா இருக்கு. அடுத்தது உபாவபி பிரகர்த்தவ்யோ. இது ரெண்டுமே நம்ம செய்யணும். அது என்ன சாஸ்திரியம் லௌகிகம் அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரியமான ஆச்சாரம் நம்ம நித்தியமும் பண்ற சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் சிவபூஜை நித்திய பூஜை இதெல்லாமே சாஸ்திரியமான ஆச்சாரம். லௌகிகமானது என்னன்னு பார்த்தோம்னா காலையில பல் துலக்கிறது குளிக்கிறது உடை உடுத்திக்கிறது ஒருத்தங்களை பார்த்தோம்னா நம்ம நல்ல விதமா பேசுறது அது எல்லாமே லௌகிகமான ஆச்சாரம். இதுல ந தியாஜ்யோ சுபமிச்சதா. எனக்கு ஒரு ஆச்சாரம் தான் பிடிச்சிருக்கு இன்னொரு ஆச்சாரம் பிடிக்கலன்றதுக்காக ஒரு ஆச்சாரத்தை மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டு இன்னொரு ஆச்சாரத்தை விடக்கூடாது.
இது ரெண்டுமே நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த வாக்கியம் வந்து சொல்லுது. இப்போ இந்த ஆச்சாரம்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆச்சாரால் லபதே சாயுஹு. நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னாலே இந்த ஆச்சாரங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுனால நம்ம ஆயுளானது அதிகமாகுது. அடுத்தது ஆச்சாரால் லபதே பிரஜாஹா. இப்படி இந்த ஆச்சரணைகள்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டே வர்றதுனால நமக்கு குழந்தைகள்லாம் பிறந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம். அடுத்தது ஆச்சாரா தன்னமக்ஷயம். இந்த ஆச்சரணைகள்லாம் நம்ம விடாம கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச மாதிரி நமக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். அடுத்தது ஆச்சாரோ ஹந்தி பாதகம். இந்த ஆச்சரணைகள்லாம் கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே நாசமாயிரும். அடுத்தது ஆச்சார பிரதமோ தர்மோ நிருணாம் கல்யாணகாரகா. எந்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆச்சாரத்தை முதல் தர்மமா வச்சு செயல்பட்டுட்டு இருக்கானோ அவனுக்கு எல்லா விதமான சுபங்களும் நடக்குன்றதுதான் இந்த வாக்கியம். அடுத்தது இகலோகே சுகி பூத்வா பரத்திர லபதே சுகம். இப்படி இந்த ஆச்சாரங்கள்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருந்தாலே இந்த லோகத்திலயும் நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம். மோட்சம் அடைஞ்சு சிவபெருமான்கிட்ட சிவலோகத்திலயும் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதுதான் இந்த வாக்கியம் சொல்லுது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து நம்ம மடியாச்சாரத்தை வந்து நித்தியமும் கடைபிடிக்கணும் அப்படின்றதான் வந்து முக்கியமா சொல்லுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஆச்சாரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இதனுடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம்னா, காலை துயில் எழுவது முதல் உறங்கும் வரை கடைபிடிக்கும் சிவப்பணிகளே ஆச்சாரம். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா நித்திய காண்டக்ரமோ யஸ்ய சௌச்சாதி தந்ததாவனம் ஸ்நானம் சந்தியா நமஸ்காரः தர்ப்பணம் சூரிய பூஜனம் சிவார்ச்சனே த்வார பூஜா பூதாத்யாः பஞ்சசுத்தயः சிவார்ச்சனமதோ குண்ட சம்ஸ்கார சிவவன்ஹினா தத்ரேஸ்வரார்ச்சனம் ஹோமம் ஹோமத்ரவ்ய பிரமாணகம் ஹோமசேஷ விதானஞ்ச பலிகர்ம விதானகம் ஆகமார்த்த குரோஃப் பூஜா கபிலார்ச்சன போஜனே பிக்ஷாட்டன விதிஷ்சேதி நித்திய காண்டக்கிரமோ மதஹ. இந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, சதாச்சாரமா இருக்கக்கூடிய சிவத்விஜர்கள் வந்து நித்திய காண்ட கிரமங்கள்னு சொல்லக்கூடிய சௌச்சம். சௌச்சம்னா நம்ம காலை கடன் அதெல்லாம் முடிச்சுட்டு தந்த தாவனம் நம்ம பல் துலக்கணும் அப்படின்றத இந்த முதல் வாக்கியமானது சொல்லுது. அடுத்து பார்த்தோம்னா ஸ்நானம் சந்தியா நமஸ்காராக தர்ப்பணம் சூரிய பூஜனம். ஸ்நானம்ன்றது வந்து நமக்கு மிகவுமே முக்கியமானது. அந்த ஸ்நானம் முடிச்சதுக்கு அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்கடுத்து சூரிய நமஸ்காரம் முதலான கிரியைகள்லாம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணிட்டு சூரிய பூஜனம், சூரிய பூஜை வந்து செய்யணும். நம்ம சிவ பூஜை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சூரிய பூஜை பண்ணிட்டு தான் சூரிய பூஜையானது பண்ணணும், சிவ பூஜையானது பண்ணணும். சிவார்ச்சனே துவார பூஜா பூதாத்யா பஞ்சசுத்தயா. நம்ம சிவபெருமான அர்ச்சிக்கிறதுக்கு முன்னாடி துவார பூஜையானது வந்து செய்யணும். நம்ம துவாரபாலகர்களை பூஜை பண்ணிட்டு தான் சிவபெருமான பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வாக்கியமானது சொல்லுது. அடுத்தது பூதாத்யா பஞ்சசுத்தயா. அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஆத்மசுத்திஸ்து பூர்வம் சியாத் ஸ்தான சுத்திர் த்விதீயகம் திருத்தீயம் திரவிய சுத்தி சியாத் சதுர்த்தம் மந்திரசோதனம் பஞ்சமம் லிங்க சுத்தி சியாத் இத்தியேதா பஞ்சசுத்தயா. இப்படி சொல்லக்கூடிய 5 விதமான சுத்திகளையும் நம்ம வந்து செய்யணும். அதுக்கடுத்து சிவார்ச்சன மதோகுண்ட சம்ஸ்கார சிவவன்னினா. நம்ம வந்து சிவாக்னியில சிவார்ச்சனை செய்யணும். அதுக்கெல்லாம் முன்னாடி வாகீஸ்வரரை பூஜை பண்ணி அவங்க கர்ப்பநாடியில உருவாகக்கூடிய பால சிவாக்னியை பூஜை பண்ணி அந்த பால சிவாக்னி வந்து யௌவன சிவாக்னியா பூஜை பண்ணி யௌவன சிவாக்னி வந்து விருத்த சிவாக்னியா பூஜை பண்ணி அந்த விருத்த சிவாக்னியில வந்து சிவபெருமானை வந்து பூஜை பண்ணணும். அடுத்தது தத்ரேஸ்வரார்ச்சனம் ஹோமம் ஹோமத்ரவ்ய பிரமாணகம். இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த விருத்தாக்னியில சிவபெருமானை வந்து ஆவாகனம் பண்றோமா, அதுக்கடுத்து முகாந்த பூர்ணாகுதி பண்ணிட்டு தத்வேஸ்வரர் தத்வேஸ்வரிய பூஜை பண்ணிட்டு மூர்த்தீஸ்வரர் மூர்த்தீஸ்வரிய பூஜை பண்ணிட்டு நம்ம ஆகமங்கள் சொல்லக்கூடிய ஹோம திரவியங்களை வந்து ஹோமம் பண்ணணும் அப்படின்றத இந்த வாக்கியமானது சொல்லுது. அடுத்து பார்த்தோம்னா ஹோமசேஷ விதானஞ்ச பலிகர்ம விதானகம். நம்ம அக்னியில வந்து
அன்னத்தை வந்து ஹோமம் பண்ணுவோம். அந்த சேஷ அன்னத்தை தான் வந்து இந்த ஹோமம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்தர்பலி பகிர்பலின்னு சொல்லக்கூடிய கர்மாவை வந்து பண்ணணும். அதைத்தான் வந்து இந்த வாக்கியம் வந்து சொல்லுது. அடுத்தது பார்த்தோம்னா ஆகமார்ச்சா குரோஃப் பூஜா கபிலார்ச்சன போஜனே. நமக்கெல்லாம் தெய்வமா இருக்கக்கூடிய ஆகமத்தை வந்து பூஜை பண்ணணும். அதுக்கடுத்து அந்த தெய்வமா இருக்கக்கூடிய ஆகமத்தை சொல்லித்தர குருவை பூஜை பண்ணணும். இதுக்கெல்லாம் அப்புறம் கபிலார்ச்சன போஜனே, கோசம்ரக்ஷணம்னு சொல்லக்கூடிய பசுமாட்டை வந்து நம்ம பூஜை பண்ணி அதுக்கு வந்து போஜனம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த வாக்கியம் சொல்லுது. அடுத்து பிக்ஷாட்டன விதிஷ்சேதி நித்தியகாண்ட கிரமோமதா. நம்ம உபநயனத்துல பார்த்தோம்னா பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷை எடுத்து தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். அது போலவே நம்ம குருநாதர்கிட்ட உத்தமமான ஞானமான ஆகமங்களை வந்து நம்ம பிக்ஷையா வாங்கி தான் வித்தியை வந்து கத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகமானது வந்து சொல்லுது. இப்படி இதெல்லாம் சேர்ந்ததுதான் சதாச்சாரம். இந்த சதாச்சாரம் எல்லாம் உடையவர்கள் தான் வந்து சிவத்விஜர்கள். அடுத்து பார்த்தோம்னா க்ஷுத்ரம் பத்ரம் சமாயுக்தம் வேத வேதாங்க பாரகீஹி. இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, க்ஷுத்ரம் அப்படின்னா ஆத்மார்த்த பூஜை, பத்ரம் அப்படின்னா பரார்த்த பூஜை. இது ரெண்டும் உடையவர்கள் தான் சிவத்விஜர்கள். அது மட்டும் இல்லாம வேதம் வேதாங்கங்கள் முதலியான விஷயங்கள்லாம் கற்று தேர்ந்து பண்டிதர்களா விளங்குவாங்க இந்த சிவத்விஜர்கள். இவர்கள் தான் ஏதேர் அதிஷ்டிதம் விந்தியா கிரேர் தட்சிண பூமிகா. இவர்கள் தான் விந்திய மலைக்கு தெற்கு பகுதியில லோககுருவா சிவாச்சாரியார்களா இருக்காங்க. இவர்கள் அங்க வந்து தலைவர்களா இருந்து அங்க வந்து லோககுருவா இருக்காங்க. இதுதான் இந்த வாக்கியமானது வந்து சொல்லுது. இத்துட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். என்னோட உரையில ஏதேனும் பிழைகள் இருந்தா எல்லாரும் மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சபையோருக்கு நன்றி.